வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியை முதல்வர் மு.க.ஸ்டாலின் பாஜக தலைமையிலான மத்திய அரசை முக்கியமான பிரச்சினைகளில் எதிர்கொள்ளத் தவறிய கோழை என்று குற்றம் சாட்டினார். சென்னையில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின், டங்ஸ்டன் சுரங்க சர்ச்சையில் மத்திய அரசை கண்டிக்காத இபிஎஸ், புரட்சித் தலைவர் பி.ஆர். அம்பேத்கரை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவமதித்தபோது அமைதியாக இருந்ததாக விமர்சித்தார். திமுக தலைவர் பழனிசாமி தனது அரசியல் வாழ்க்கை முழுவதும் துரோகம் செய்ததாக குற்றம் சாட்டுகையில், சித்தாந்தங்கள் மற்றும் தியாகங்களுக்கான தனது கட்சியின் அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டுகிறார். துரோகம் மற்றும் சந்தர்ப்பவாத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டது என்று பழனிசாமியின் அரசியல் அடித்தளத்தை கேள்விக்குள்ளாக்கியதன் மூலம் ஸ்டாலின் நம்பகத்தன்மைக்கு சவால் விடுத்தார். தன்னை முதல்வராக உயர்த்தியவர்களை இபிஎஸ் காட்டிக் கொடுத்தார் என்றும், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வீடு சூறையாடப்பட்ட போது எதுவும் செய்யவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். சட்டரீதியான பின்விளைவுகளுக்கு பயந்து கூட்டணியில் இருந்து தனது கட்சியை பகிரங்கமாக ஒதுக்கிய போதிலும் பழனிசாமி பாஜகவுடன் ரகசிய கூட்டணியை வைத்திருப்பதாக ஸ்டாலின் மேலும் குற்றம் சாட்டினார். இபிஎஸ் ஆட்சியில் அதிமுகவின் தேர்தல் செயல்பாடு சரிந்து வருவதை எடுத்துக்காட்டிய ஸ்டாலின், 2019 மற்றும் 2024 மக்களவைத் தேர்தல்களில் கட்சியின் வாக்கு சதவீதத்தை ஒப்பிட்டு பேசினார். 2024ஆம் ஆண்டில் அதிமுக அதிக தொகுதிகளில் போட்டியிட்ட போது அதன் வாக்கு சதவீதம் 19.4% இருந்து 20.4% ஆகஸ்ட் உயர்ந்தது. இது எதிர்பார்த்ததை விட மிக குறைவு என்று அவர் குறிப்பிட்டார். கட்சி 2019 உடன் ஒப்பிடும்போது ஒரு தொகுதிக்கு சராசரியாக 1.5 லட்சம் வாக்குகளை இழந்தது. இது மக்கள் ஆதரவில் குறிப்பிடத்தக்க சரிவை காட்டுகிறது. அதிமுகவும் பாஜகவும் தமிழகத்திற்கு ஏற்படுத்தியிருக்கும் ஆபத்துக்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்றும், இந்த கட்சிகள் மீண்டும் ஆட்சிக்கு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் திமுக தொண்டர்களுக்கு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதை இலக்காக நிர்ணயித்து திமுக அமோக வெற்றியை பெற அர்ப்பணிப்புடன் முயற்சிகள் தேவை என்று அவர் வலியுறுத்தினார். திமுகவின் கொள்கைகளுக்கு உண்மையாக இருந்து தமிழகத்தின் நலனுக்காக பாடுபடுவதில் கவனம் செலுத்துகிறது என்றும் அவர் வலியுறுத்தினார். செயற்குழுவில் பல்வேறு மாநில மற்றும் தேசிய பிரச்சினைகள் குறித்து 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இலங்கையால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுவிக்க கோரி டங்ஸ்டன் சுரங்கத்தில் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும், கல்வித் திட்டங்கள் மற்றும் புயல் மீட்பு பணிகளுக்கான நிதியை வழங்க வலியுறுத்தியும் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தீர்மானங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற யோசனையை நிராகரித்தது மற்றும் அம்பேத்கருக்கு எதிரான அமித்ஷாவின் கருத்துக்களை கண்டித்தன. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.